Good morning students, welcome to Chemistry Simplified Tamil. இப்போ நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் நீட் சாம்பிள் பேப்பர்லேருந்து எடுத்து வந்திருக்கேன். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி என்னன்னு பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் பார்க்குறோம். Now let us see the question. 1 minute. Yes ma'am. கொஸ்டின் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். எஸ், இது கொஞ்சம் நல்ல சேலஞ்சிங்காக தான் இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். The molar conductivity. Let us see the question. Only one question. Yes. Molar conductivity of air. Underline the word molar conductivity. 1 minute. Yes. The molar conductivity of weak monobasic at infinite dilution is 388.5. ஸோ இப்போ இந்த மோலார் கண்டக்டிவிட்டி அப்படின்னாவே நம்ம லாம்டாவில் சொல்லுவோம். அட் இன்ஃபைனைட் டைலூஷன் அப்படின்னாலாம் என்னது லாம்டா நாட் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அட் 25 டிகிரி சென்டிகிரேட் அதோடைய யூனிட் சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் மோல் இன்வர்ஸ். ஓகே, ஃபைண்ட் த கண்டக்டிவிட்டி ஆஃப் கண்டக்டிவிட்டி அப்படின்னா என்னதுன்னா கப்பாக கேட்குறாங்க. 0.1 m சொல்யூஷன் ஆஃப் த ஆசிட் இஃப் த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இஸ் 6%. தட் இஸ் கால் பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்ஃபா கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதோடைய ஐடியா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கொஸ்டின். ஓகேவா? 1 minute. எஸ், சம் திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன். த மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் ஏ வீக் மோனோபேசிக் ஆசிட் அட் இன்ஃபைனைட் டைலூஷன் இஸ் 1 minute. எஸ், இப்போ அவனுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாம்டா நாட் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா கண்டக்டிவிட்டி கேட்குறாங்க. இது மாதிரி சம் வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். இது வந்து நீட் சாம்பிள் பேப்பரில் இருக்குது. நீட் சாம்பிள் பேப்பரில் வந்திருக்கு. ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? எஸ், இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஓகேம்மா. ஸோ லாம்டா நாட் இஸ் கிவன் 388.5. அதோடைய யூனிட் சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வர்ஸ். ஓகே, கொஸ்டின் நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து ஃபைண்ட் த கண்டக்டிவிட்டி. கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.1 மொலாரிட்டி. அண்ட் தென் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் தட் இஸ் கால் பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்ஃபா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6%. ஓகே, என்ன கேட்குறாங்கன்னா கண்டக்டிவிட்டி கப்பாங்கிறது கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாட் இஸ் த ஐடியா அப்படின்னா யூ ஆர் ஹேவிங் 2 ஃபார்முலாஸ். 2 இல்லைம்மா, வி ஹேவ் டு யூஸ் 3 ஃபார்முலாஸ். ஒவ்வொரு ஃபார்முலாவாக சொல்கிறேன். ஆல்ஃபா சீக்வல் டு லாம்டா பை லாம்டா நாட். இதிலேருந்து உனக்கு என்ன கிடைக்குன்னா திஸ் இஸ் த ஒன் ஃபார்முலா லாம்டா கிடைக்கும். இப்போ வாட் இஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்ஃபாலேருந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்ஃபா சீக்வல் டு ஆல்ஃபா இன்ட்டு 100. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்து வந்து ஆல்ஃபா கண்டுபிடிச்சி இந்த இடத்துல போடணும். அதுக்கப்புறம் இது என்ன கிடைக்கும்னா லாம்டா கிடைக்கும். லாம்டா ஃபார் எனி கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். அதுக்கடுத்தது லாம்டா சீக்வல் டு வாட் இஸ் இது ஃபார்முலா இஸ் கப்பா இன்ட்டு 10 பவர் அங்கே சென்டிமீட்டர்லேருந்து யூனிட் சென்டிமீட்டரில் இருந்ததுன்னா இங்கே என்ன பண்ணுன்னா 10 பவர் +3 கொடுக்கும் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் தட் இஸ் கால் மொலாரிட்டி. இதுதான் லாம்டா. இட் இஸ் வாட் இஸ் த ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த 3 ஃபார்முலாவில் நல்லா கவனிங்க. இந்த 3 ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வெரி பியூட்டிஃபுல் நாலேஜ் ஆஃப்கோர்ஸ். இப்போ இதில் எந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது 1 by 1 let us see. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் இந்த ஃபார்முலா இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம்னா உனக்கு என்ன கிடைக்குன்னா ஆல்ஃபா கிடைச்சிடும். அதுக்கடுத்து இதில் போய் ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்குன்னா ரெண்டாவது யூஸ் பண்ணுற ஃபார்முலா லாம்டா கிடைக்கும். அந்த லாம்டா வேல்யூ இங்கே கொண்டாந்து போட்டோம்னா கொஸ்டினான உன்னுடைய கப்பாக கிடைச்சிடும். திஸ் இஸ் த தேர்ட். ஓகே, நவ் லெட் அஸ் see the sum 1 by 1. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கும். தட் இஸ் கால்ஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்ஃபா equal to ஆல்ஃபா இன்ட்டு 100. வாட் இஸ் இட்? இட் இஸ் 6% equal to ஆல்ஃபா இன்ட்டு 100னா நீங்கள் என்ன தரோம் டிவைட் பை 100. ஸோ ஆல்ஃபா equal to 6 × 10 power -2 அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் இதை முடிக்கிறேன். ஓகேவா? எஸ், அதுக்கு அடுத்தது ரெண்டாவது உன்னுடைய ஃபார்முலா என்ன இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ஸ்
lambda is equal to not lambda alpha. Second formula போயிடும். நேரா substitute பண்ணிடலாம். You want alpha. Alpha is equal to lambda by lambda naught. Okay, alpha is 6 into 10 power minus 2 is equal to lambda by lambda infinite. Lambda infinite value நமக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க சம்மில் அப்படின்னா at infinite dilation 388.5. This is given as a 388.5. 388.5. அதோடைய யூனிட் சென்டிமீட்டரில் இருந்தது. ஓகே, சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வர்ஸ். திஸ் இஸ் த ஃபார்முலா யூனிட். ஓகே, இப்போ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா லாம்டா கண்டுபிடிக்கிறோம். ஸோ நவ் வாட் இஸ் யுவர் லாம்டா இஸ் lambda is equal to 388.5 into 6 into 10 power minus 2. இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடும். 6 5 30 3 8 48 51 காரணம் இது 5 48 48 53 மீது 5 6 3 18 23. ஓகே, இப்போ உனக்கு இதில் ஒரு டெசிமல் தான் இருக்குது, அதனால் நான் இங்கே வச்சுக்கிட்டேன். நான் அப்படியே எடுத்துக்கிறேன். எஸ், நவ் யுவர் ஆன்சர் இஸ் நவ் நாட் யுவர் ஆன்சர், யுவர் லாம்டா இஸ் நவ் லெட் அஸ் யுவர் லாம்டா இஸ் ரெடி. ஓகே, இன்ட்டு மறக்காமல் 10 பவர் மைனஸ் 2. ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நான் இந்த ஆன்சரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைப்பது இதுதான். இப்போ நம்ம இதை கொண்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வாட் இஸ் த ஃபார்முலா இஸ் லாம்டா இஸ் ஈக்குவல் டு கப்பா இன்ட்டு 10 பவர் 3 டிவைடட் பை மொலாரிட்டி. ஓகே, இப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். வேர் இஸ் யுவர் எஸ் லாம்டா வேல்யூ இதுதான் 200 and this one into 10 power minus 2 is equal to kappa is the cosine into 10 power 3 sorry 10 power plus 3. அதாவது மீட்டரில் இருந்தால் 10 power what is called minus 3. அங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருந்ததால் அதோடைய ஃபார்முலா வந்து we are taking as a what is it called 10 power plus 3. ஓகேவா, divided by இது really சேலஞ்சிங் கொஸ்டின் தான். கான்சன்ட்ரேஷன் 10 power minus 1. ஓகேவா, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா உன்னுடைய ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இப்போ 1 by 1 we will do it into 10 power minus 2. இப்போ இந்த 10 power minus 1 மேலே வரும் இந்த சைடு இஸ் ஈக்குவல் டு கப்பா இன்ட்டு 10 power 3. ஓகேவா, இப்போ பாருங்கள் now let us see here. இந்த சைடு வந்து உனக்கு -3 இருக்குது, அங்கே வந்து என்னது +3 இருக்குது. அப்போ ரெண்டு என்னவாயிடும் கேன்சல் ஆகிடும். -6 ஆகும் இல்லைங்களா. 10 power minus 1 -3 here சென்டிமீட்டர் மைனஸ். ஓகே, ஸோ அப்போ இது என்னவாகும்னா it is your kappa. This is your kappa value. So அப்போ now 1 into 10 power minus 3 divide by அந்த 10 power plus 3 இங்கே வருது 10 power plus 3 is equal to kappa. இப்போ உனக்கு என்னவாயிடும் இது எஸ் கேன்சல் ஆகுமா. எஸ் இஸ் பிகம் 10 power 6. எஸ் இது அந்த சைடு போகும்போது எஸ் இன்ட்டு 10 power minus 6 is equal to kappa. ஓகேவா, எஸ் that's all. Now we have to move from here to the decimal to the first. So அப்போ 2.331 into 10 power இந்த சைடு வருதுன்னா that is called plus 3 into 10 power minus 6. அப்போ உனக்கு கேன்சல் ஆச்சுன்னா 2.331 into 10 power minus 3. So this is your answer 2.331 into 10 power minus 3. 2.331 into 10 power minus 3. வாங்க 2.33 into 10 power minus 3. 2.33 into 10 power minus 3. We can see here 2.33 into 10 power minus 3. 2.3 minus 3. So answer A is the answer. Okay children, so sum இது வந்து ரொம்ப நல்ல ஸ்டாண்டர்டான சம்மாக இருக்குது. என்னென்னா யூஸ்வலாக வந்து ஆல்ஃபானா லாம்டா பை லாம்டா நாட் இருக்கும், அதுலேயே அது ஒரு கொஸ்டினாக இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்ஃபா கொடுத்து அதுலேருந்து லாம்டா கண்டுபிடிச்சி லாம்டாவிலேருந்து கப்பா வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது குவைட் நியூ வெரி பியூட்டிஃபுல் கொஸ்டின். ப்ரிப்பேர் வெல் சில்ட்ரன். இதோட ஒரு சம்மோடு நான் எடுத்துக்கிறேன்.
ப்ரிப்பேர் வெல், பி என்தூசியாஸ்டிக். போர்டு எக்ஸாம் முடிஞ்சதும் நான் ரொம்ப கொஸ்டின்ஸ் போகிறப்பேன், அப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.